أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை என்று இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த அக்ஸா மஸ்ஜிதிலே என்னுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தில் வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லாத பல சிறப்புகள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அது அல்லாஹ் நாடினால் நம்ம வேறு ஒரு நாளில் பேசுவோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வேறு எந்த மார்க்கத்திலையும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட் என்பது கிடையாது. இஸ்லாத்தை முஸ்லீம்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா பொதுக்கூட்டங்கள் தேவையில்லை. வெறுமனே இதை நாம் முறையாக பயன்படுத்தினாலே வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கக்கூடிய ஜும்மா மேடைகளை சும்மா மேடைகளாக அல்லாமல் அதை உண்மையிலேயே ஒரு ஜும்மா மேடைகளாக நாம் பயன்படுத்தினாலே அல்லாஹ் நாடினால் அந்த மக்களுக்கு மத்தியில் நல்ல மாற்றங்களை நம்மால் வித்திட முடியும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்தாலும் கூட அவருக்கு முன்னாலும் பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அப்போ ஒரு நபி வந்து தன்னை நபி என்று சொன்னவுடன் எல்லாரும் உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம சாதாரணமாக நமக்கு மத்தியிலே ஒரு தலைவராகணும் அப்படின்னாலும் நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்கிறது. அப்போ ஒரு நபி என்று சொல்லும் போது அவர் தன்னை நபி என்று நிரூபிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில அற்புதங்களை வழங்குகிறான். உதாரணத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒட்டகத்தை கொடுத்தான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கைத்தடியை கொடுத்தான். அந்த கைத்தடியை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்தார்கள். கடல் அவர்களுக்கு வழிவிட்டது. ஆனால் அவர்களை பின்னால் துரத்தி வந்த ஃபிரௌன், சரி கடல் தான் பிளந்திருக்கிறத நாமளும் இறங்கி நடந்து போலாம் என்று இறங்கிய போது அந்த கடல் அவரை மூழ்கடித்து விட்டது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் பெரிய அற்புதத்தை கொடுத்தான். அது என்ன அற்புதம் அப்படின்னா, காது கேட்காதவர்களை கேட்க வைக்கக்கூடிய, ஊமையர்களை பேச வைக்கக்கூடிய, குருடர்களை பார்வை பெறக்கூடிய, ஏன் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இன்னைக்கு அந்த ஆற்றல் மட்டும் நம்மள்ட்ட யாருக்கையாவது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மௌத்தா போனவங்களை உயிர்ப்பிக்க முடியும், இல்லை செவிடானவர்களை கேட்க வைக்க முடியும், குருடர்களை பார்க்க வைக்க முடியும்னா சந்தேகம் இல்லாமல் நாம தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர். நம்ம மிஞ்சி யாரும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்ப இதெல்லாம் ஒரு மிகப்பெரும் அற்புதங்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தான் எல்லா நபிக்கும் முத்திரையாக முழுமையாக வந்த நபி. அந்த நபிக்கும் அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்தான். சந்திரன் இரண்டாக பிளந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் அற்புதம் எது தெரியுமா?
திருக்குரான். இது நம்ம சொல்லல, ரசூலுல்லாஹே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பல அற்புதங்கள் வழங்கப்பட்டன, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் மிகச்சிறந்தது திருக்குரான். மறுமையில் என்னை பின்பற்றுபவர்களால் நான் மிகைத்திருப்பேன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்ப சாதாரணமா இதை ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதரிடத்துல போய் சொன்னீங்க அப்படின்னா, என்னங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்தாங்க, அதாவது நம்ம கடல்ல பிளந்து அவங்கள அழிக்க வந்த ஃபிரௌனை கடல் மூழ்கடிச்சிச்சு, அது அற்புதமா? இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானவங்க உயிர்ப்பித்து எழுப்புனாங்க, அது பெரிய அற்புதமா? ஒரு புத்தகம், இதை போய் நீங்க பெரிய அற்புதம் சொல்றீங்களே என்பதாக சில போது குர்ஆனை விளங்காதவர்கள் கேட்கக்கூடும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கைத்தடி இருக்குல்ல, அது எங்கேயும் இல்லை உலகத்துல. ஒருவேளை உலகத்துல இருக்குன்னு வச்சுங்க, நாம அந்த கைத்தடியை எடுத்துட்டு போய் சில்வர் பீச்சை கூட புழக்க முடியாது. நீங்க நைல் நதியை புழக்கிறதுலாம் அப்புறம், அது நம்மளை என்ன பண்றோம், மூழ்கடிச்சுட்டு போயிடும். இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி உங்களுக்கு நீங்க கண் பார்வை தெரியலையா, வாங்க உங்களுக்கு நான் கண் பார்வை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்காவது இருந்திருந்தா மருத்துவமனைகளே தேவைப்பட்டிருக்காரு. அப்ப அந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு முடிந்து விடக்கூடிய அற்புதங்கள். அது ஒரு தனிப்பட்ட நபிக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கிய அற்புதம். ஆனால் திருக்குரான் என்பது உலகத்தில் அதை உண்மையாக நம்பி ஏற்று வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அற்புதத்தை விதைக்க வல்லதுதான் திருக்குரான். அதனால்தான் திருக்குரானை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இது ஒரு லிவிங் மிராக்கிள், இது ஒரு வாழும் அற்புதம். ஒரு இடத்துல அப்படி நிக்கிறது இல்லை, அது திருக்குரான் உழன்று கொண்டே இருக்கும், திருக்குரான் சுற்றி கொண்டே இருக்கும். திருக்குரானை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினா அந்த பெருமானாருக்கு, அந்த சஹாபாக்களுக்கு எத்தகைய அற்புதங்களை வழங்கியதோ அதை நமக்கும் செய்யும். ஏன் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்தான் அப்படின்னா, அந்த அரபு மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த அரபு மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாங்கன்னா, கவிதை எழுதுவதில் விற்பனர்களாக இருந்தாங்க. இப்போ நம்மலாம் காய்கறிக்கு சந்தை வைக்கிறோம், மீன் சந்தை வைக்கிறோம், இல்லைன்னா மட்டன் கறிகளுக்கு சந்தை வைக்கிறோம். அவர்கள் கவிதைகளுக்காக சந்தை நடத்துவார்கள். கவிதை யார் நல்லா அழகா எழுதுறாங்களோ அவங்க தான் அந்த சமூகத்தினுடைய உயர்ந்த இடத்துல வைத்து மதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் எந்த கவிஞனாலும் ஏற்றப்பட முடியாத தரத்துல ஒரு திருக்குரானை கொடுக்கிறான். நீங்க சொல்றீங்களா, நவுதுபில்லா, நீங்க சொல்றீங்களா இது அல்லாஹ் இறக்கிய குரான் அல்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக எழுதி கொண்டார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அந்த கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வே தானே எழுதிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் ஒரு உம்மி நபி. இதுவே அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரும் அற்புதம். அவர் ஒரு உம்மி நபி, அவர் தானா எழுதினாருன்னு சொல்றீங்களா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவாளிகளையும் என்ன பண்ணீங்க, கூட்டிங்க, எல்லா மக்களையும் உங்களுக்கு துணைக்கு அழைச்சிங்க, ஜின்களை அழைச்சிங்க, இதை போன்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சவால் விடுக்கிறான். இந்த குரான் ரசூலுல்லாஹ் தானா எழுதினாருன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துங்க, உலகத்துல எல்லா அறிவுஜீவிகளும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, இதை போன்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள். இன்று வரை கொண்டு வர முடியாது, இனியும் கொண்டு வர முடியாது. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், சரி இவ்வளவு பெரிய புத்தகம் வேணாங்க, இந்த புத்தகத்தில் ஒரு பகுதியை கொண்டு வாங்கிறான். ஒரு சின்ன பகுதி கொண்டு வர முடியல, இந்த புத்தகத்திலேருந்து ஒரே ஒரு சூறா கொண்டு வாங்க. இன்னாகத்தைனா கல்கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், 3 வசனம். இதை போன்ற ஒரு வசனத்தை நீங்க கொண்டு வாங்க முயற்சி செய்தார்கள். குறைஷிகள் முயற்சி செய்தார்கள். நம்மை விட அரபு நன்றாக தெரிந்த அரபியர்கள்ல கிறிஸ்துவர்கள், இணை வைப்பாளர்கள், யூதர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு குரானை கொண்டு வர முடிச்சான்னு கேட்டேன்னா இல்லை. இதுதான் குரானுடைய அற்புதம். குரான் மனித கைகளால் இறக்கப்பட்டது அல்ல, மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீனால் இறக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதங்களில், அதாவது இதுக்கு முன்னாடி தௌராத்து, இஞ்சியில நிறைய வேதங்கள் இறக்கப்பட்டாலும், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதங்களில் அதனுடைய மூல மொழியில, எந்த மொழியில இறக்கப்பட்டதோ அந்த மொழியில இன்றளவும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே வேதம் திருக்குரான் மாத்திரம்தான். திருக்குரானை அல்லாஹ் சொல்றான், நம்ம முஹக்கம், இது தெளிவாக ஒரு அரபு மொழியிலே இறக்கினோங்கிறான்.
அந்த அரபு மொழியில எப்படி அல்லாஹ் இறக்கினானோ அதே திருக்குரானைத்தான் இன்றைக்கும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் இறக்கிய வேதங்கள்ல மாறாமல் இருக்கக்கூடியது திருக்குரான். அது திருக்குரானுடைய அற்புதம். இரண்டாவது, திருக்குரானுடைய இப்போ சாதாரணமாக உலகத்தில் பெரிய எழுத்தாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள ஒரு புத்தகம் எழுதுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு புத்தகம் எழுதிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்துக்கு செகண்ட் எடிஷன் போடுவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த செகண்ட் எடிஷன் முதல் எடிஷன் மாதிரியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றங்களை செய்திருப்பார்கள். ஏன் இந்த இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை எடுத்துங்க. இந்த இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டம் என்பது இந்தியாவுடைய புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள், அரசியல் ஆய்வாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எழுதியது. இந்த அரசியல் சாசனமே அடிப்படைகளில் இதுவரைக்கும் 138 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. அடிப்படைகளில் மட்டும். இதுதான் மனிதன் இயற்றக்கூடிய சட்டங்களுக்கும் இறைவனுடைய வகிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அல்லாஹ் இறக்கிய இந்த திருக்குரானுடைய ஒரு எழுத்து கூட, ஒரு ஜேர் ஜபர் கூட மாற்றப்படாமல் இன்றளவுக்கும் அதே மாதிரி இருக்கிறது. இது திருக்குரானுடைய அற்புதம். இன்னொரு விஷயம் என்னன்னா, திருக்குரான்ல சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் இருக்குல்ல, அதாவது அரபு இலக்கியம் படிச்சவங்களுக்கு தெரியும், நஸ்குன்னு சொல்லுவாங்க, சட்டங்களை ரத்து செய்வது. அந்த சட்டங்கள் என்பது அரபு மக்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அரபு மக்களுக்கும் பொருந்தியது, நமக்கும் பொருந்தும், இனி வரக்கூடிய மக்களுக்கும் பொருந்தும். இந்த சட்டம் இப்ப நம்ம நார்மலா ஒரு சட்டம் போட்டு என்ன பண்ணுவோம், 10 வருஷத்துல சட்டத்தை நம்ம மாற்றிடுவோம். ஏன்னா அந்த ஜெனரேஷன் வேறப்பா, இந்த ஜெனரேஷன் வேறப்பா, அந்த தலைமுறைக்கு இந்த சட்டம் ஒத்து வராதுன்னு என்ன பண்ணிடுவோம், சட்டத்தை மாற்றுவோம். அது மனித சட்டங்கள். இறைவனுடைய சட்டங்கள் என்பவை மாற்றப்பட முடியாதவை. இது எல்லாமே திருக்குரான் ஒரு வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லிவிங் மிராக்கிள் என்பதற்கான உதாரணங்கள். அப்ப திருக்குரான் இறக்கப்பட்ட மூல மொழியில் இருக்கிறது. ஒரு எழுத்து கூட மாற்றப்படல. அதனுடைய எந்த சட்டங்களும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் விட திருக்குரானுடைய மிக பெரும் அற்புதம் எது தெரியுமா? அந்த குரான் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்குச்சு. அதுதான் திருக்குரான் செய்த மிக பெரும் அற்புதம். நம்ம நிறைய எழுத்தாளர்கள் பார்ப்போம், மது அருந்துவது தவறுன்னு பக்கம் பக்கமாக எழுதுவாங்க. எழுதிக்கிட்டு அது எப்படி எழுதுவாங்கன்னா, மது அருந்திக்கிட்டே எழுதுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது அவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கண்ணதாசன்லேருந்து பல உதாரணங்கள் போலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை எழுதுவது ஈஸி. எழுதியது போல நாமளே நடக்க முடியாது. இயல்பாக எழுதுவங்களே அது எழுதுனதுமா நடக்க முடியாது. ஆனால் ஒரு புத்தகம் எழுதப்பட்ட அந்த புத்தகத்துக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கூட்டத்தை, சஹாபாக்கள் என்று சொல்லப்பட ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குரானை கொண்டுதான் உருவாக்கினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரலு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு இந்த திருக்குரான் இறக்கப்படுவதற்கு முன்னால் மிகப்பெரிய மடையர்களாக இருந்தார்கள் அந்த மக்கள். அந்த காலத்தில் பாரசீக பேரரசும் ரோமாபுரி பேரரசும் இருந்துச்சு. ரெண்டுத்துக்குமே நாடு பிடிக்கிற ஆசை எல்லா மன்னர்களுக்கும் உண்டு. ஆனால் அரேபியா பக்கம் ஒரு பயம் வரமாட்டான். காரணம் என்ன தெரியுமா? இவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவன்ட்டு நம்ம மாரடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அறிவிலிகளாக இருந்தார்கள் அரபு மக்கள் குரான் இறக்கப்படுவதற்கு முன்னால். அந்த மக்களை தான் குரான் எப்படி மாற்றுது பாருங்க. ஒரு 1-2 உதாரணம் சொல்றேன். அந்த மக்கள்கிட்ட இந்த குடும்ப நம்ம சில பேர்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த குடும்ப பற்று இருக்குல்ல, பற்று இருப்பது தவறு இல்லை. ஆனால் அது பற்று வெறியாக மாறும்போது நியாயம் எதையும் பார்க்க மாட்டோம். என் குடும்பம் செஞ்சால் சரிதான், என் புள்ள செஞ்சாலும் சரிதான். இதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. ஏன்னா இனவெறி கொள்ளுமோ நம்மை சார்ந்தவன் அல்லங்க இது மார்க்கம். ஆனால் அந்த அரபு மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, கோத்திர பெருமை கொண்டவர்களாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தவனும் தான் கோத்திரத்துக்காக உயிரை கூட கொடுப்பான். எந்த அளவுக்குன்னா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒட்டகம் இவன் வீட்டில் புல்லு மேய்ஞ்சிட்டு போனான். வேற ஒன்றும் இல்லை, பெரிய கொலைக்குற்றெல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒட்டகம் இவன் வீட்டில் புல் மேய்து விட்டு சென்றால் அவன் மௌத்தாவுக்குள்ள பையனை கூப்பிட்டு சொல்லுவான், அந்த பார் பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒட்டகம் என் வீட்டில் மேய்ச்சிட்டு போச்சு, அதுக்கு நீ பழி தீக்கணும்.
பழி தீக்கணும்னா என் ஆன்மா சாந்தி அடையாது அப்படின்ட்டு தலைமுறையை இதுக்காக சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகம். அப்படித்தான் அந்த அரபு மக்கள் இருந்தாங்க. குர்ஆன் வருவதற்கு முன்னால் குர்ஆன் அவங்க எப்படி திரும்ப மாத்துச்சு? ஒரு போர்க்களத்தில் ஒரு மனிதர் சாவ போகிறார், இறக்க போகிறார், ஷஹீதாக போகிறார். தண்ணீர்னு கேட்கிறார், தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. தண்ணி கிட்ட கொண்டு போகல, பக்கத்தில் தண்ணின்னு ஒரு சத்தம் கேட்குது. அவருக்கு எடுத்துட்டு போங்கிறார். அவர்கிட்ட போகும்போது இன்னொரு தண்ணீர் சத்தம் கேட்குது. அவர் இன்னொருத்தர் எடுத்துட்டு போறார். கடைசியில் போனால் அந்த 3வது ஆள்கிட்ட போகக்குள்ள அவரு மௌத்தாகிறார். அங்கேயிருந்து 2வது ஆள்கிட்ட வரக்குள்ள 2வது ஆள் ஒஃபாத்தாகிறார். 2வது ஆள்கிட்ட முதல் ஆள்கிட்ட வரக்குள்ள அவரும் மௌத்தாகிறார். ஒரு கோத்திரத்துக்காக தலைமுறையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த சமூகம் போர்க்களத்தில் கூட இறக்கக்கூடிய சமயத்தில் தண்ணியை தியாகம் செய்யக்கூடிய சமூகமாக மாறியது. எப்படி? குர்ஆனை கொண்டு. நம்ம இன்னைக்கே நம்ம பாருங்களேன், ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிறோம், ஏதாவது ஒரு விருந்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், யாராவது அந்த தண்ணி எடுக்கன்னா நமக்கு அது வரைக்கும் தாகம் வராது. தண்ணி எடுத்து நம்ம குடிச்சிட்டு தான் கொடுப்போம், நமக்கு அது வரைக்கும் தாகம் வராது. யாராவது கேட்டால் தான் நமக்கு நம்ம அப்படியே நம்ம டிஎன்ஏ அப்படியே இருக்கு. நம்ம வீட்டில் பவர் போயிடுச்சுன்னா, கரண்ட் போயிடுச்சுன்னா முதல்ல பார்க்குற வேலை பக்கத்து வீட்டில் கரண்ட் போயிடுச்சா, அப்போ எல்லாம் போயிடுச்சுப்பா நிம்மதி. ஏன்னா எல்லா வீட்லையும் போயிடுச்சுன்னா வந்துடும், என் வீட்டில் மட்டும் போனால் பிரச்சனை. அப்போ இதை விட மோசமான மக்கள் அந்த மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களை குர்ஆன் எப்படி மாற்றுது பாருங்க. போர்க்களத்தில் கூட தண்ணியை மற்றவங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு திருக்குர்ஆன் மாற்றியது. இரண்டாவது, அந்த மக்கள் மது அருந்துவதை கௌரவமாக கருதுனாங்க. இப்போ நம்மலாம் வீட்டில் ஒரு அந்தஸ்து என்ன அப்படின்னா, மாடி வீடு கட்டியிருக்கிறாரா, கார் வச்சிருக்கிறாரா, கார் யூஸ் ஆகுதோ இல்லையோ ஆனால் வச்சுக்கணும், அப்படி அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இன்னைக்கு இருக்கு. கார் வச்சிருக்கிறாரா, இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். அந்த காலத்தில் அந்த மது பீப்பாய்கள் சொல்லுவாங்க, மது பீப்பாய்கள் அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சமுதாயத்தில், அதாவது யாருடைய வீட்டில் நிறைய மது பீப்பாய்கள் இருக்கோ அவர் தான் அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட திருக்குர்ஆன் வசனம் இருக்கிறது, இன்று முதல் மது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அந்த வசனம் வந்தவுடன், இப்போதானே வசனம் வந்திருக்கு, கவர்மெண்ட் ஜிஓ இப்போதானே வந்திருக்கு, 2 வருஷம் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வெயிட் பண்ணல. வசனம் ஹராம் என்ற வசனம் இறங்கியவுடன் வாயிலிருந்ததை துப்பினார்கள், பீப்பாய்களை உடைத்தார்கள், மதீனாவெங்கும் அந்த மது ஆறு ஓடியது. அப்ப நமக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராம்னு சொல்லிட்டா உடனே அதை விட்டொழிக்கக்கூடிய மக்களாக அந்த மக்கள் மாறி போனார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகள் பிறப்பதை அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான். பெண் குழந்தை பிறந்தது என்ற சுப செய்தி அல்லாஹ் அழகா சொல்றான். பெண் குழந்தை பிறந்தது என்ற சுப செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? சுப செய்திங்கிறான். அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுகின்றன. அரபு மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி கேள்விப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து போயிடும். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சம்பவம். ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் போது சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்க, என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு முறை என்னுடைய மனைவியை விட்டு வியாபாரத்துக்காக வெளியூர் போனேன். அந்த காலத்தில் எப்படி வியாபாரத்துக்கு வெளியூர் போவாங்கன்னா, இன்றைக்கு இருப்பதை போல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஒருத்தவங்க சிரியாவுக்கோ ஷாமுக்கோ போனாங்கன்னா மக்காவுக்கு மதீனாவுக்கு திரும்பி வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். எப்படி நம்மளாம் ஒரு காலத்தில், இப்போ பரவாயில்லை, ஒரு காலத்தில் கல்ஃபுக்கெல்லாம் போனால் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு வந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. போகக்குள்ள அப்போத்தான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்க, குழந்தைய பார்த்ததும் பார்க்காம போயிருப்பார். போயிட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு உண்மையில ஒருத்தர் அந்த மாதிரி வந்தார். அவர் வர்ற டைமில் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கல்யாண விசேஷம். உடனே கல்யாண விசேஷம்னா ஒரே குரூப், ஒரே மக்களாக இருப்பாங்க இல்லையா. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஆளாக போகிறாங்க. அங்கே பிள்ளை கேட்குது அவங்க அம்மாட்ட, எல்லாம் போயிட்டாங்க, ஏன் இந்த ஆள் மட்டும் இங்கே இருக்காரு? ஏன்னா அந்த வயசில் பார்த்தது என்ன. ஸோ அதே போல் இந்த மக்கள் போனாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இவர் போயிட்டு திரும்பி வராரு. தன்னுடைய வீட்டில் ஒரு அழகான பெண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. தன் மனைவி இடத்துல கேட்கிறாரு, இது யாருடைய குழந்தை? மனைவி சொல்றாங்க, இது பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய குழந்தை அப்படின்னு. உடனே இவர் அந்த குழந்தை எடுத்து கொஞ்சிறாரு. நாளடைவில் அந்த குழந்தையும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. பக்கத்து வீட்டு வேறு குழந்தை தான் இருந்தாலும் என்ன ஆயிடுறாங்க,
ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இந்த குழந்தை இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டார், இந்த குழந்தை இல்லைன்னா தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் மனைவி கூப்பிட்டு, ஏங்க உங்களோட விஷயத்தை மறைச்சிட்டேன். என்ன? இல்லை, இது நம்முடைய குழந்தை, இது பொம்பளை குழந்தை நம்மளுன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கோவப்பட்டுருக்கீங்களோன்றதுனால நான் மறைச்சி வச்சேன். ஆனால் இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே, அதனால இனியும் உண்மையை மறைக்க நான் விரும்பல, இது நம்முடைய குழந்தை. அந்த மனிதர் இதே சொல்றார். இதை சொன்னவுடன் என் உள்ளத்தில் எனக்கு பெண் குழந்தையா என்ற எண்ணம் தலை தூக்கியது. என் மனைவிட்ட சொன்னேன். அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு அழகான ஆடைகளை உடுத்தி நல்ல உணவுகளை கொடுத்து ரெடியாக்கி வைக்க சொன்னேன். அந்த குழந்தையை ரெடியாக்கி வச்சு கூட்டு போனேன். குழந்தை கேட்கிறது, வாப்பா எங்க கூட்டு போறீங்க? நீ இதுவரை பார்க்காத ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டி போகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தைய உட்காத்தி குழியை தோண்டினேன். குழியை தோண்டும் போது அந்த குழி மேல மணல் படல, மணல் படும் போது குழந்தை தட்டி விடும் போது என்னோட உள்ளத்துல பாசம் வருது. திருப்பி நமக்கு பொம்பளை குழந்தையா அப்படிங்கிற வெட்கம் வருது. பாசமா வெட்கமா போட்டி போட்டது. கடைசியில் அந்த வெட்கம் வென்றது. என் குழந்தையை உயிரோடு புதைத்து விட்டேன், யார சொல்லலாம், இதற்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று அந்த மனிதர் அழுது கொண்டு கேட்கிறார். இப்படி இருந்த சமூகம். தான் பெத்த பொம்பளை குழந்தைய, தான் வளர்த்த பொம்பளை குழந்தைய உயிரோடு, அதாவது கண்ணுக்கு கண்ணா பார்த்து வளர்த்த ஒரு குழந்தைய புதைத்த சமூகம் அது. இந்த சமூகம் எப்படி மாறுச்சு தெரியுமா? பத்ரு போர்ல சஹாபாக்கள் வஃபாத் ஆயிடுறாங்க. அவர்களுடைய பெண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கு போட்டி நடக்கிறது. நான் வளர்ப்பேன், நீ வளர்ப்பேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சீட்டு குலுக்கி என்ன பண்றாங்க? சீட்டு குலுக்கி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. எப்படி இருந்த சமூகம் எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. அதனாலதான் பேராசிரியர் திமு அப்துல் காதர் அழகா சொன்னார், பிறந்தவுடன் பெண்களை சூனத்துக்கு ஏற்றுமதி செய்து கொண்ட காலகட்டத்தில் சூனத்தை பெண்களின் காலடியில் இறக்குமதி செய்தது இஸ்லாம். பிறந்த உடனே பொம்பளை பிள்ளை சூனத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. சூனத்தை பெண்களுடைய காலடியில், தாயின் காலடியில் தான் உங்களுடைய சூனம் இருக்கிறது என்ற ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டுமொத்த காட்டு மிராண்டிகளாக இருந்த சமூகத்தை எப்படி மாத்தினாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த சமூகம் இந்த உலகம் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மறு உலகம் அப்படி சிந்தனையே கிடையாது. என்ன நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்ட பிறகும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க, நக்கல் பண்ணாங்க. அந்த சமூகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விடுகிறார். விபச்சாரம் செய்த நம்ம ஒரு சின்ன தப்புனால என்ன பண்ணுவோம்? தப்பு மறைக்க தான் பார்ப்போம். ஆனால் அவளுக்கு அது தவறு என்று தெரிந்தவுடன் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கிறாங்க. மன்னிச்சிருங்கன்னு சொல்லல, தண்டனை கொடுங்க. மன்னிச்சுட்டா நாளைக்கு வறுமையில போய் யார் மாட்டிக்கிறது? நமக்கு இன்னைக்கு அந்த சிந்தனை இல்லாம போய்த்தானே நம்மள்கிட்ட அத்துணை ஃபித்னாக்களும் இருப்பதற்கான காரணம் வறுமையுடைய சிந்தனை இல்லாததுதான். அப்ப அந்த பெண்மணி வந்து என்ன கேட்கிறாங்க? தண்டனை கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிறாங்க. 4 முறை திருப்பி 4 முறை அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வந்து இப்ப பிள்ளைதாச்சியா இருக்கிற, நீ போய் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாங்குறாங்க. இவங்க போறாங்க, போயிட்டு குழந்தையை பெற்றுட்டு குழந்தை பார்த்தோன்னே மனசு மாறல, திருப்பி வராங்க. யார சொல்றாங்க? தண்டனை கொடுங்க, குழந்தைக்கு பால் குடி மறக்கட்டும், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வான்னு திருப்பி அனுப்புறாங்க. திருப்பி அந்த பெண்மணி போறாங்க. போய் அந்த குழந்தைக்கு 2 வருஷம் கழிச்சு திருப்பி வராங்க. பயந்துட்டே வராங்க. என்ன பயம்? நம்மள ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சிருவாங்களோ, ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பிச்சுட்டா இயற்கையா மௌத்தாயிட்டா அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற பயம். குழந்தையுடைய வாயில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து குழந்தைக்கு சாப்பிட்ற வயசு வந்துச்சுங்கிறத சூசகமா உணர்த்துவதற்காக ரொட்டி துண்டை கொடுத்து விட்டு வந்து தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க போன போது உமர் ரலியல்லாஹு தஆலா தடுக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், ஒரு விபச்சாரிக்கு ஜனாசா தொலை வைக்கிறீங்களா? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்மணி கேட்ட துஆவை, பாவ மன்னிப்பை இந்த மதீனாவுடைய அத்தனை மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் அது போதுமானதுன்னாங்க. இந்த பெண்மணியுடைய துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இந்த பெண்மணியுடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். உங்க எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான துஆ அது. ஏன்னா அந்த நியத்து முக்கியம். அப்ப எப்படி வாழ்ந்த சமூகம் எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. அப்ப அதே குர்ஆன் தான் நம்மள்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட வேற குர்ஆன்லாம் இல்லை, நவுது பில்லாஹ். நம்மள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன குர்ஆனை கொடுத்தாங்களோ
அதே குர்ஆன் தான் இருக்கு. நமக்கு அந்த மாதிரி சந்தேகம் தான் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்ப அதே குர்ஆன் நம்ம இடத்துல இருக்கிறது, ரசூலுல்லாஹ் இல்லை. ரசூலோட வார்த்தைகள் இன்றைக்கு ஹதீஸ்களாக இருக்கிறது. அப்ப ஏன் அந்த மாற்றங்கள் நம்மகிட்ட இல்லை? அதான் முக்கியம். சும்மா ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்களை பேசுறது முக்கியம் இல்லை. ஏன் அந்த மாற்றம் ஏன்ட்ட வரல? அதுதான் குர்ஆனை சஹாபாக்களும் நாமளும் அணுகிய முறைக்கு வித்தியாசம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு, யார் ரசூலுல்லாஹ், தௌராத் வேதத்தை காட்டி சொல்றாங்க, இதிலும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் முகம் சிவந்து சொன்னார்கள், உமரே, அந்த மூசா உயிரோடு இருந்தாலும் அவரும் என்னை தான் பின்பற்ற வேண்டியது இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மூசா நபியா இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய கௌமுல வந்துட்டா அவங்க குர்ஆனை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். குர்ஆன் மட்டும்தான் அவங்க பின்பற்றுவதற்கான ஒரே வழி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் பின்பற்றினாங்க. குர்ஆனை மட்டும்தான், குர்ஆனையும் குர்ஆனுக்கு விளக்கமாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மட்டும்தான் பின்பற்றினாங்க. நாம் என்ன பண்றோம்? தேவைப்பட்டா நமக்கு எந்த இடத்துல வசதிப்படமோ அந்த இடத்துல குர்ஆனை பயன்படுத்திக்கிறோம். தேவைப்பட்டா மற்றவங்களுடைய கருத்துக்கள், பெரியவர்களுடைய கருத்துக்கள், அந்த கருத்துக்கள், இந்த கருத்துக்கள், பிற மதத்தினுடைய கருத்துக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இஸ்லாத்தை வந்து ஒரு காக்டெயில் ஜூஸ் மாதிரி ஆகிட்டோம். இந்த காக்டெயில் ஜூஸ்ல வந்து எந்த பழம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஆப்பிள் மாதிரி இருக்கும், திடீர்னு கிரேப் மாதிரி இருக்கும், திடீர்னு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இஸ்லாத்தை மாற்றிக்கிட்டோம். இஸ்லாத்தை பின்பற்றுறோம், மாற்று கருத்தே இல்லை. எப்போ நமக்கு அது சூட் ஆகும் அதை பின்பற்றிக்கிறோம். மகரை பற்றி வசனம் வந்தால் பொம்பளை பிள்ளை பெற்றவனுக்கு அது சூப்பரான வசனமாக இருக்குது. ஆம்பளை பிள்ளை பெற்றவன் அப்படி வசனம் இருக்கிறது என்ன பண்ணிடுவான், மறந்துடுறோம். அதுதான் இது ரியாலிட்டி. குர்ஆனை நம்ம வந்து முழுசாக ஃபாலோ பண்ணணுங்கிற சிந்தனை நமக்கே இல்லை. இரண்டாவது, குர்ஆனை தினந்தோறும் ஓதணும். ஒரு 5 நிமிஷம் எக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஏலை ஓதுவீராக. முதல் வசனமே வேற எதை பற்றியும் வரல. ரீட் இன் தி நேம் ஆஃப் யுவர் லார்ட், உங்களுடைய படைத்த இறைவனுடைய பெயரால் ஓதுவீராக. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சச்சார் கமிட்டி அறிக்கைப்படி இந்திய அளவுல தலித்துகளை விட மோசமாக கல்வி அறிவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகம். இந்த சமூகம் விருந்துகளுக்கும் மந்திகளுக்கும் பிரியாணிகளுக்கும் செலவிட்ட தொகையை கல்விக்கு செலவிட்டு இருந்தால் இந்த சமூகம் உலகின் தலையாய இடத்தை பிடிச்சிருக்கும். நம்ம எப்போதுமே எமோஷனல், அது நல்ல காரியம் தான், மாற்று கருத்து இல்லை. ஒரு நோம்பாளிகளுக்கு ஒரு 50 பேர் சாப்பாடு போடணும்னா கொஞ்சம் காசு கொடுத்துட்றோம், நல்ல விஷயம். அதே இது ஒரு படிக்க முடியாமல் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவித்தொகை கட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கையை சுருக்கிக்கிறோம். கல்வி மட்டும்தான் இந்த சமூகத்தை அடுத்த நிலை கொண்டு போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அந்த மக்களை வளர்த்தாங்க. அப்போ தினந்தோறும் குர்ஆனை ஓதுறோம். நிறைய பேர் வீடுகள குர்ஆனே இல்லை. அப்படியே குர்ஆன் இருந்தாலும் யாரோ மௌத்தா போனால் மட்டும் குர்ஆனை எடுத்து ஓதுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், உயிருள்ள மக்களுக்காக நாம் இறக்கி இருக்கிறோம். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். எப்ப சிந்திப்போம்? திறந்தா தான் சிந்திப்போம். அப்ப தினந்தோறும் படிக்கணும், அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதன்படி வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அது இதெல்லாம் முடிச்சாதான் அடுத்த ஊருக்கு குர்ஆனை கொடுக்கறது. நம்ம என்ன பண்றோம், இதுல எதுவுமே செய்யறது இல்லை. யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்தா அவருக்கு போய் ஒரு குர்ஆனை கொடுக்குறது, ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிறது, நாங்கள் இன்னாருக்கு குர்ஆனை கொடுத்தோம். அதுல என்ன பெருமை? ஒரு பெருமையும் கிடையாது. அவன் திருப்பி இந்த குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. நிறைய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நடந்திருக்கு. பாய், நீங்க வந்து இஸ்லாத்தை பத்தி இப்படி பேசுறீங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற முஸ்லீம் லைஃப்க்கும் நீங்கள் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னுவோம். நாம திருப்பி என்ன சொல்லுவோம், நீ இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு எங்களை பார்த்துறாத, குர்ஆனை பாரு, ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழியை பாருன்னு வெக்கமில்லாமல் சொல்லிட்டு வந்துடுவோம். காரணம் என்ன, நாம குர்ஆனை அப்படித்தான் வச்சிருக்கிறோம். நமக்கு தேவைப்பட்ட தொட்டுக்கொள்ளக்கூடிய ஊறுகாவாக குர்ஆனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, எப்போது குர்ஆன் நம்முடைய சுவாசமாக, நம்முடைய வாழ்க்கையாக குர்ஆன் மாறும்போது அந்த சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சோ நிச்சயமாக நமக்கும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நல்ல அழகான வண்டி இருக்கு, சூப்பரான வண்டி, நமக்கு ஓட்ட தெரியலன்னு வச்சுங்க, அது வண்டியுடைய மிஸ்டேக் இல்லை, ஓட்டுநருடைய மிஸ்டேக். இப்போ அதுதான் இஸ்லாம் எப்போதும் உயர்வானது. ஒரு மனிதர் அழகா சொன்னாரு, இஸ்லாம் இஸ் தி பெஸ்ட் ப்ராடக்ட். இஸ்லாம்ங்கிறது ரொம்ப உயர்வான ப்ராடக்ட். முஸ்லீம்ஸ் ஆர் த ஒஸ்ட் மார்க்கெட்டர்ஸ். முஸ்லீம்ஸ்க்கு அதை வந்து என்ன பண்ணல,
மார்க்கெட்டிங் பண்ண தெரியல. ஏன்னா அவங்களே அதை ஒழுங்காக அதை வந்து பயன்படுத்தல. அப்ப இந்த திருக்குரான் வந்து அரபுகளை, அதாவது அறிவெளிகளாக இருந்த அரபுகளை, ஆடு வைத்து கொண்டிருந்த அரபுகளை, நாடோடிகளாக இருந்த அரபுகளை உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக மாற்றியது. 7வது நூற்றாண்டிலிருந்து 16 நூற்றாண்டு வரைக்கும் எடுத்த 10 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை ஆண்ட சமூகம் இது. எதனால? குர்ஆன்ல நம்ம உறுதியா இருந்த வரைக்கும் ஒட்டுமா அல்லாஹ்வுக்கு நீங்க பயந்தீங்கன்னா உலகம் உங்களுக்கு பயப்படும். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? அல்லாஹ்வுக்கு பயப்படல. அதனால நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பயந்துட்டு இருக்கிறோம். காரணம் அதுதான். அப்ப அந்த குர்ஆனை மீண்டும் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைஞ்சபட்சம் இப்ப நமக்கு முடியலன்னா கூட, முடியலன்ற வார்த்தை வரக்கூடாது, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கல்வி கொடுக்கும் போது குர்ஆனோடு சேர்த்து அந்த கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அது குர்ஆனை மறக்காத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வை மறக்காத பிள்ளைகளாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பிள்ளைகளாக. ஏன்னா இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு மறுமையில் என்ன பண்ணுவாங்க? நமக்கு சூனத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் வார்க்க வேண்டும் என்றால் இவர்களை குர்ஆனுடைய அடிப்படையில் வார்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில், குர்ஆனுடைய போதனைகளின் அடிப்படையில் வாழ்ந்திடக்கூடிய மக்களாக, குர்ஆனுடைய அடிப்படைகளில் பால் பிறகு அழைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குவனாக என்று பிரார்த்திக்க தூண்டியவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் ரப்பில் ஆலமீன்.